வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் கவர்னரை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலாக்கா இல்லாத அமைச்சராக 3 மாதங்களாக திருமுருகன் தொடர்ந்து வரும் சூழலில் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு வருவது புதுச்சேரியில் புது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரூபாய் 12,700 கோடிக்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் கவர்னரை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு கடந்த சில நாட்களாக பாஜக எம்எல்ஏக்கள் தனியாக கூட்டம் நடத்தி துணைநிலை ஆளுநரை சந்தித்தனர். ரெஸ்டோ பார் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துணைநிலை ஆளுநரை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் தெரிவித்திருந்தார். கவர்னரின் பேச்சு புதுச்சேரி அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற முதல்வர் கவர்னர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார். அப்பொழுது தலைமைச் செயலர் சரத் சௌகானும் உடனிருந்தார். மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் தெரிவித்திருந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி கவர்னரை சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இலாக்கா இல்லாத அமைச்சராக 3 மாதங்களாக திருமுருகன் தொடர்ந்து வரும் சூழலில் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு வருவது புதுச்சேரியில் புது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஒரேயொரு பெண் அமைச்சர் சந்திர பிரியங்கா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 5 மாதங்களாக புதிய அமைச்சர் நியமிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் நெருங்கிய சூழலில் கடந்த மார்ச் மாதம் காரைக்கால் வடக்கு தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமுருகன் அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் இலாக்கா இல்லாத அமைச்சராக திருமுருகன் கடந்த 3 மாதங்களாக உலா வருகிறார். தேர்தல் முடிவு கடந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இதனைத் தொடர்ந்து நன்னடத்தை விதிகள் வாபஸ் பெறப்பட்டு 10 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. சமீபத்தில் தேர்தல் தோல்விக்கு பிறகு பாஜக எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி பேசினர். அதையடுத்து மாநிலங்களவை எம்பியும் மாநில தலைவருமான செல்வ கணபதியிடம் தங்களுக்கு சுழற்சி முறையில் அமைச்சர் பதவி தர வேண்டும், வாரிய தலைவர் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இல்லாவிட்டால் சட்டப்பேரவையில் ஆளும் அரசுக்கு எதிராக பேசும் நிலை ஏற்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். இதனால் புதுவை அரசுக்கு புது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரூபாய் 12,700 கோடிக்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் தலைமைச் செயலக கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் உட்பட அனைத்து துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், எழுச்சிமிகு புதுச்சேரி என்பதுதான் இக்கூட்டத்தின் முதல் நோக்கம் என்றும் புதுச்சேரி முன்னேற்றத்திற்கான அனைத்து கருத்துக்களும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பெண்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரேஷன் கடை திறப்பு, பெண்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் என்றும் நீட் தேர்வு வேண்டாம் என்பவர்கள் உச்ச நீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என தெரிவித்தார். எந்த திட்டங்களை எல்லாம் முன்பு அறிவித்தோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும் என்றும் கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்படும் என்றார். மேலும் ஜூலை மாதம் ரூபாய் 12,700 கோடியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போகிறோம். ஏற்கனவே போட்டதினுடைய தொடர்ச்சியாக இது இருக்கு. யோசனை இந்த கூட்டத்திலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தாய்மார்களுடைய கருத்துக்களை அறிந்து தாய்மார்கள் என்ன கருத்துக்களை வைத்திருக்கிறார்களோ அந்த கருத்துக்கேற்ப அந்த திட்டம் மாற்றி அமைக்கப்படும். நானும் முதலமைச்சரும் என்ன கருத்து இதில் கொண்டிருக்கிறோம் என்பதை விட
அதை வாங்கி பயன்படுத்த போகின்ற தாய்மார்கள் என்ன கருத்தை கொண்டிருக்கிறார்களோ அந்த கருத்து அமல்படுத்தப்படும். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் திடீரென வீடுகளுக்கென மின் கட்டணம் 45 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டும் கழுத்தில் மின்சார வயர்களை மாட்டிக்கொண்டும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு ஆண்டுக்கு 2 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வருகிறது என்றும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை புறக்கணித்த மக்களை பழிவாங்கும் விதத்தில் மின் கட்டண உயர்வினை அரசு அறிவித்துள்ளது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டது போல் புதுச்சேரியிலும் அனைத்து வீடுகளுக்கும் முதல் 150 யூனிட் மின்சாரம் மானியமாக வழங்க வேண்டும் என்றும் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இல்லை என்றால் அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார். ஒவ்வொரு வீட்டிலையும் நிலை கட்டணம் எவ்வளவு கிலோவாட் இருந்தாலும் வெறும் 40 ரூபா தான் செலுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க புதுச்சேரியில இந்த ஆட்சி வந்த பிறகு ஒவ்வொரு கிலோவாட்டுக்கும் 35 ரூபான்னு சொல்லி போட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 20 கிலோவாட் மின்சாரம் ஒரு வீட்டுக்கு தேவைன்னா அவங்க 10 கிலோவாட் உபயோகப்படுத்தினாலும் சரி 700 ரூபா மாதந்தோறும் நிலை கட்டணும், அபராத கட்டணும். அதே போன்று அரசாங்கத்துடைய அரியர் சம்பந்தமான பிரச்சனை, இங்க இருக்கின்ற ஊழியர்களுடைய சம்பள பிரச்சனை எல்லாத்துக்குமே நுகர்வோர் தலையிலே கையை வச்சிருந்தா எப்படி இது? மின்சாரத்தை திருட்டுத்தனமா திருடக்கூடிய கம்பெனியுடைய திருட்டுத்தனம் லைன் லாஸ் கூட அதையும் நுகர்வோருடைய தலையில தான் அரசாங்கம் கையில் வச்சிருக்கு. இது தவறான ஒன்று. பிஜேபி ஆட்சியில் அமையும் போது பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியில் அமையும் போது உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் மக்கள் 500 ரூபாய் மின் கட்டணம் செலுத்தியிருந்தாங்களா, இன்றைய தினம் 3000 ரூபாய் செலுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு அரசு தள்ளி இருக்கின்றது. ஆட்சி மன்ற குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பி பதவி உயர்வு வழங்க வேண்டும் உட்பட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் 70 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட ஆசிரியர் அல்லாத தொழில்நுட்ப பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனை உடனடியாக நிரப்ப வேண்டும். 51 பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டு இதுவரை சம்பள உயர்வு கிடைக்கவில்லை. இதனை உடனடியாக அளிக்க வேண்டும். பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் ஆட்சி மன்ற குழு அமைக்கப்படாமல் உள்ளதை கண்டித்து புதுச்சேரி பொறியியல் கல்லூரி ஆசிரியர் சங்கம் சார்பில் பணியை புறக்கணித்து காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேராசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்கள் இப்போராட்டத்தால் மாணவர்களின் வகுப்புகள் பாதிக்கப்பட்டது. ஒரு யூனிவர்சிட்டிக்கு பிஓஜின்றது ரொம்ப முக்கியமான காம்பனன்ட். அதுதான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அந்த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் பாடி இல்லாததுனால எங்களால் தினசரி வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையை பெருமளவில் பாதிக்கப்பட்டது. அதை வச்சு நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணோம். முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இப்போ பிஓஜி அப்ரூவ் பண்ணாதான் டிகிரி அவார்ட், பசங்களுக்கு டிகிரி அவார்ட் பண்ண முடியும். இந்த வருஷம் 1000க்கும் மேற்பட்ட பசங்க டிகிரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அட்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க. ஃபாரின் யூனிவர்சிட்டியில், இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நிறைய இன்ஸ்டியூட்டில் எல்லாரும் பிஜி அட்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ப்ரொவிஷனல் டிகிரி கொடுக்கறது ஒரு 6 மாதம் தான் வேலிட். கம்பெனிஸ்ல இப்போலாம் உங்களோட டிகிரி எங்கன்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக கம்பெனிஸ்ல கூட கேட்க மாட்டாங்க. இப்போ கம்பெனிஸ்ல இண்டஸ்ட்ரியிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த பிஓஜி தான் டிசைட் பண்ணணும். இது அரசாங்கம் இதில் தலையிட்டு வெகு சீக்கிரத்தில் எங்களுக்கு இந்த பிஓஜியை சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். மக்களை பாதிக்கும் வகையிலான மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், இல்லையென்றால் போராட்டம் நடத்தப்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ராஜாங்கம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசின் மின்துறையானது தற்பொழுது மின் கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. இது ஏழை எளிய மக்களை பாதிக்கும். ஆகவே பாஜக கூட்டணி அரசானது மக்களை பாதிக்கும் செயலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஏழைகளின்
வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எந்தவித நடவடிக்கையும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மேற்கொள்ளவில்லை. இந்த நிலையில் ஆண்டுக்கு 3 முறை என மின் கட்டணத்தை உயர்த்துவது தனியாருக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துவது சரியல்ல. ஆகவே மின் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் அமைப்பின் மாநில அமைப்பாளர் தணிகாசலம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நிகழாண்டிற்கான 2024 மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகும் அதற்கான நிவாரண தொகை வழங்கப்படவில்லை. ஆகவே புதுவை அரசு மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை உரிய காலத்தில் வழங்க வேண்டியது அவசியம். நிவாரணம் வழங்குவதை தாமதப்படுத்தினால் போராட்டம் நடத்தப்படும். மேலும் தமிழகத்தில் உள்ளதைப் போல் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை ரூபாய் 8500 உயர்த்தி வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகத்தினை அங்காளன் எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஆசிரியை சுதா மகேஷ் வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியை கிருத்திகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். தலைமை ஆசிரியர் டேனியல் அந்தோனிராஜ் லியோ தலைமை தாங்கினார். இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை வழங்கினார். மேலும் பள்ளிக்கு 17 லட்சம் மதிப்பிலான 3 வகுப்பறைகளை கட்டி தருவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அறிவித்தார். இந்த நிகழ்ச்சி முடிவில் ஆசிரியை செந்தமிழ் செல்வி நன்றி கூறினார். புதுச்சேரியில் சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடந்த தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி அடுத்த சஞ்சீவி நகரில் உள்ள சஞ்சீவி விநாயகர், செங்கல் நீரம்மன், திரௌபதி அம்மன், கங்கை அம்மன் கோவில்களின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் துவங்கியது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். கோவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஊழியர் பிரிவு உபச்சார விழாவில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திருவண்டாவூர் கோவில் அங்கன்வாடி ஊழியர் ஈஸ்வரி வாசுதேவன் பிரிவு உபச்சார விழா திருவண்டாவூர் கோவில் அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா கலந்து கொண்டு ஈஸ்வரிக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி மற்றும் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள், உறவினர்கள், நண்பர்கள், ஊர் பிரமுகர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு ஈஸ்வரி வாசுதேவனுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்து பேசினார்கள். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் சமூக சேவகர் இளையராஜா விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்டோ பார்கள் மூடப்படும் என கவர்னர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ள நிலையில் ஆளுநர் மாளிகையில் கவர்னரை முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலக்கா இல்லாத அமைச்சராக 3 மாதங்களாக திருமுருகன் தொடர்ந்து வரும் சூழலில் பாஜக எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு வருவது புதுச்சேரியில் புது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரூபாய் 12,700 கோடிக்கு முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மின்துறை தலைமை அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.